Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம கவலை மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கவலை மீன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இது வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. சோம்பு, சீரகம், மிளகு, வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது எல்லாமே நான் வந்து கால் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். அடுத்ததா நம்ம 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் 20 சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்ததா தக்காளி ஒரு பழம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்த பின்னாடி தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து புளிக்கரைச்சல்ல உப்பு சேர்க்கல, அதனால இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ நம்ம இது கூட 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், குழம்பு நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடுங்க. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்காக நான் வந்து ஒரு மூடி போட்டு இதை மூடி வைக்கிறேன். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து மீன் போட்டுடலாம். இது வந்து கவலை மீன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முள் ரொம்ப பொடியாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முள் வந்து ஒரு சைடாக தான் இருக்கும், நம்ம எடுக்கிற மாதிரி தான். இப்போ வந்து மீன் போட்டு ஒரு வாட்டி லைட்டாக கலந்துடலாம். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. இது வந்து இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்மளுடைய கவலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பை இந்த வாரம் சண்டே உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.